விஜய் அவர்கள் வேட்பாளர்களை சூஸ் பண்றதுல தப்பு பண்ணிட்டாரா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா தப்பு தான் வந்து பண்ணியிருக்காரு. தப்பு பண்ணிட்டே சிங்காரம், தப்பு பண்ணிட்டே. ஜெனரலாவே டிஎம்கே, ஏடிஎம்கே, நாம் தமிழர் இந்த மாதிரியான கட்சிகள் எப்படி வேட்பாளர்களை சூஸ் பண்ணோம் அப்படின்னா ஆப்வியஸா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு அடிப்படை உறுப்பினராக வந்து ஜாயின் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் அந்த கட்சிக்காக வேலை பார்த்து ஒரு பொறுப்பு வந்து கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் ரெண்டு போட்டியா வந்து இருக்கும். இவங்களுக்கு எம்எல்ஏ சீட்டு கிடைக்குமா இல்ல அவங்களுக்கு கிடைக்குமா அப்படின்ற மாதிரி அந்த கட்சிகளுக்குள்ளேயே போட்டி வந்து கிடைக்கும். ஸோ ஃபைனலி ரெண்டு பேருக்கு நடுவுல ஒருத்தருக்கு சீட்டு வந்து கிடைக்கும். ஸோ அதுலயும் ஒரு சில இடங்கள்ல ரொம்பவே ரேரா நார்மலா எளிய மனிதர்களுக்கு சீட்டு வந்து கொடுப்பாங்க. ஸோ அப்படி ஏடிஎம்கே கட்சியில ஒரு 100 நாள் வேலைக்கு போகக்கூடிய ஒரு பெண்ணுக்கு முதற்கொண்டும் சீட்டு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இப்படி கட்சியில சேர்ந்து பணியாற்றி ஸோ அதுக்கப்புறம் தான் எம்எல்ஏ சீட்டு வந்து கொடுப்பாங்க. பட் விஜய் அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா யார் யாருக்கெல்லாம் குற்ற பின்னணி வந்து இருக்கோ ஸோ அவங்களுக்கு சீட்டு கொடுத்துருக்காரு. யார் யாரெல்லாம் கட்ட பஞ்சாயத்து பண்ணுவாங்களோ ஸோ அவங்களுக்கும் சீட்டு கொடுத்துருக்காரு. யார் யாருக்கெல்லாம் கிட்டத்தட்ட பல வழக்குகள் வந்து இருக்கோ, யார் யாரெல்லாம் கேஸ்ல இருந்து இப்பதான் ஜாமீன்ல வெளியில வந்திருக்காங்களோ ஸோ அவங்களுக்கும் சீட்டு கொடுத்துருக்காரு. அதை தாண்டி யார் யாருக்கெல்லாம் பாலியல் குற்றச்சாட்டுகள் வந்து இருக்கோ ஸோ அவங்களுக்கும் சீட்டு கொடுத்துருக்காரு. அதை தாண்டி திமுக, அதிமுக ஸோ இந்த கட்சியில வேட்பாளர் பட்டியல்ல நம்ம பேர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாளே இங்க ஓடி வந்த வேட்பாளர்கள் பல பேருக்கு சீட்டு கொடுத்துருக்காரு. அதை தாண்டி அந்த கட்சிகள்ல புறக்கணிக்கப்பட்டவங்க எல்லாத்தையும் இந்த கட்சியில சேர்த்து அவங்களுக்கு உடனுக்குடனே எம்எல்ஏ சீட்டு வந்து கொடுத்துருக்காரு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா தூத்துக்குடியில அஜிதா அக்னல் அப்படின்றவங்க மாவட்ட செயலாளர் பொறுப்பு வந்து கேட்டாங்க. அதை தாண்டி காரையும் விஜய் அவர்களோட காரையும் வந்து மறைச்சாங்க. ஸோ அப்போது அவங்களுக்கு பொறுப்பு வந்து கொடுக்கல. எனக்கு பொறுப்பு கொடுக்கலனாலும் பரவாயில்ல, நான் கட்சியை நிறுத்தி தொடர்ந்து வேலை வந்து செய்வேன் அப்படின்ற மாதிரி பல இடங்கள்ல பரவலா வந்து தெரிஞ்சாங்க. அதை தாண்டி சோசியல் மீடியால ரீல்ஸையும் வந்து போட்டாங்க. ஸோ இப்படி பல இடங்கள்ல கட்சியை முன்னிறுத்தி ஒருத்தவங்க வேலை பார்க்குறாங்க அப்படின்ற பட்சத்துல அவங்களுக்கு சீட்டு கொடுக்காம தூத்துக்குடிக்கும் அவருக்கும் சம்மந்தமே வந்து இல்லை. ஸோ அப்படி ஸ்ரீநாத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நடிகருக்கு பொறுப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி தாவேக கட்சிக்காரங்க ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்கிடலனாலும் விஜய் அவர்கள் அதை தாண்டி அந்த கட்சியில உயர்மட்ட பொறுப்புல இருக்கிறவங்களை தவிர மற்ற வேட்பாளர்களை சூஸ் பண்றதுல விஜய் அவர்கள் தப்பு பண்ணிட்டாரு அப்படின்றதுதான் அந்த உண்மை.